27 டிசம்பர் 2025 புனித யோவான் திருத்துதர் நற்செய்தியாளருடைய விழா நாளின் நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அதிகாரம் 20, இறை வசனங்கள் 2-8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியாய் சீமோன் பேதுருவிடம் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடம் வந்து, ஆண்டவரை கல்லிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணைகளையும் இயேசுவின் தலைமூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதல் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்று தாயாம் திரு அவை திருத்துதரும் நற்செய்தியாளருமான தூய யோவானுடைய விழா நாளை கொண்டாடுகிறது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் 3ஆம் நாளில் இப்புனிதருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் நமக்கு அதே பிறப்பினுடைய நோக்கமான உயிர்ப்பை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு நினைவு ஊட்டுகிறது. பெத்லகேம் மாட்டுத் தொழுவமும் காலியான கல்லறையும் ஒரே அன்பின் துருவங்கள். ஆக புனித யோவானை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் அன்பின் ஓட்டத்திற்கு சிறந்த உதாரணமாக தேடி ஓடும் அன்பு நபராக இருக்கின்றார். முதலின் மரியா கொடுத்த உயிர்ப்பினுடைய தகவலை கேட்ட உடனேயே பேதுரும் யோவானும் கல்லறையை நோக்கி ஓடுகிறார்கள். இதில் யோவான் பேதுருவை விட வேகமாக ஓடி முதலில் கல்லறை அடைகிறார் என்பதை நற்செய்தியில் பார்க்கின்றோம். இது அன்பினுடைய வேகத்தை குறிக்கிறது. அதே வேளையில் ஓடிய அந்த நபர் மற்ற நபருக்காக காத்திருப்பதும் இருவரும் ஒரே நேரத்தில் கல்லறைக்குள் நுழைவதையும் காட்டுகிறது. நுழைந்தவர்கள் கல்லறையை கண்டவுடன், காலியான கல்லறை, வெறுமையான கல்லறையை கண்டவுடனேயே அங்கிருக்கிற துணிகளை கண்டு இயேசுடைய உடல் இல்லாத காரணத்தால் அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்பதை அவர்கள் நம்பினார்கள். இதில் யோவான் அதிக அளவில் அன்பையும் நம்பிக்கையும் காட்டுவதை இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். இவர் அன்பினால் அனைத்தையும் பார்ப்பவர். யோவான் தன்னை இயேசுவுக்கு அன்புக்குரிய சீடராக அழைத்து கொண்டார். இது வெறும் பெருமை அல்ல, மாறாக கடவுளின் அன்பை ஆழமாக உணர்ந்த ஒருவருடைய அடையாளம். இது நமக்கும் பொருந்தும். இந்த ஆண்டில் பலவிதமான சவால்களுக்கு மத்தியில் அன்பின் சீடராக வாழுவது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் அந்த அன்பை நாம் உணர்கின்ற பொழுது, இறைவன் மீது முழுமையாக நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, தாமும் யோவானை போல ஆண்டவரை தேடி ஓடுகின்ற ஆர்வத்தை கொண்டிருப்போம். வெறுமையிலும் நம்பிக்கையை காண்பதை புனித யோவான் நமக்கு அளிக்கின்றார். இந்த நற்செய்தியில் வருகின்ற அந்த காலியான கல்லறையை உலகின் மிக பெரிய அதிசயமான உயிர்ப்பை காட்டுகின்ற ஒரு உதாரணத்திற்கு ஒப்பாகிறது. அதற்கு யோவான் மிக பெரிய சாட்சியாக திகழ்வதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற. வாழ்க்கையில் பல நேரங்கள் நமக்கு ஏற்படுகின்ற தோல்விகள், இழப்புகள் என்பது ஒரு காலியான கல்லறையை குறிக்கிறது. வாழ்க்கையை வெறுத்துவிட்ட நிலை, ஒன்றும் இல்லாத வாழ்க்கை இருக்கின்ற பொழுது அந்த வெறுமையில் நாம் நம்ப வேண்டும். எவ்வாறு அவர்கள் கண்டு நம்பினார்களோ, நாமும் வெறுமையிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அதை தான் இம்மானுவேல் கடவுளுடைய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நாட்கள் இருக்கின்ற நமக்கு இறைவன் தருகின்ற மிக பெரிய கொடைதான் அவருடைய உடனிருப்பு,
அவனுடைய பிரசனாக வெறுமையாக இருக்கின்ற வாழ்க்கை சூழ்நிலைகளில் தனிமையாக வாழ்கினுடைய வாழ்க்கையினுடைய பலவிதமான நிர்பந்தத்தில் இறைவன் இருக்கிறார். அவரை நாம் நம்ப வேண்டும். வெறுமையான கல்லறையும் அதில் இருக்கப்பட்ட துணியை மட்டுமே வைத்து இறைவன் உயிர்த்தெழுந்து நம்பிய இந்த சீடரை போன்று நம்முடைய வெறுமையான வாழ்க்கையிலும் நெருக்க நிறைந்த ஒரு வாழ்க்கையிலும் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையிலும் நோய்கள், வேதனைகள், சோதனைகள், சவால்கள் நிறைந்த வாழ்க்கையிலும் வெறுமையே நாம் சந்தித்தாலும், இழப்பை சந்தித்தாலும், தோல்வியை சந்தித்தாலும் இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு அன்பை நாம் சுவாசிக்க வேண்டும். அன்புதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு. யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய கடிதத்திலும் அழகாக இந்த அன்பை பற்றி தான் அதிக அளவில் பேசுகிறார். அன்புதான் ஒருவரை இறைவனிடத்தில் கொண்டு செல்கிறது. அன்பே கடவுள். கடவுள் அன்பாக இருக்கின்றார். நாம் கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது இந்த அன்பை நாம் மற்ற அன்பிலும் பிரதிபலிக்க வேண்டும். பிள்ளைகளே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதை தான் யோவான் நற்செய்தியாளர் நமக்கு அறிவிக்கின்ற பாடமாக இருக்கிறது. இதாகவே இவர் இயேசுனுடைய துடிப்பை அவருடைய மார்பில் சாய்ந்து கேட்டவராக இருப்பதினால் அந்த இதய துடிப்பில் அன்பு இருப்பதை உணர்ந்தார். ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய மார்பில் சாய்வதற்கான ஒரு நேரத்தை ஒவ்வொரு ஜெபத்திலும் நாம் கண்டெடுக்க வேண்டும். ஜெபம் என்பது ஆண்டவரோடு உறவாடுவது, உரையாடுவதாக. இந்த ஆண்டு உரையாடுகின்ற பொழுது அவருடைய மார்பில் தோளில் சாய்ந்து அவருடைய இதய துடிப்பினுடைய அன்பு துடிப்பை நாம் உணர்ந்து இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இந்த நாளை நாம் இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். யோவானை போன்று ஆண்டவரை தேடி செல்வோம். ஆண்டவரை நம்முடைய வெறும் கண்களாக பார்க்காமல் நம்பிக்கையுள்ள இதயத்தால் அவரை பார்த்து அவரை உணர்ந்து அவரை நேசித்து அதே அன்பை நாம் இன்று பிறரோடு பகிர்கின்ற பொழுது இன்றைய நாள் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள நாளாக, இறை பிரசனத்தில் வாழ்கின்ற நாளாக அமைகிறது. ஆக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த புதிய நாளிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தூய யோவானுடைய விழா நாள் என்று எங்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து இந்த புதிய நாளில் அன்பை எமக்கு பரிசாக அளித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். வல்லமையுள்ள இறைவா, எவ்வாறு புனித யோவான் உமது மகனுடைய மார்பில் சாய்ந்து அவருடைய இதய துடிப்பை கேட்டதை போல இந்த நாள் முழுவதும் இம்மாண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய குழந்தை இயேசுடைய பிரசனத்தை உணர்ந்து அவருடைய மார்பில் சாய்ந்து அவரை தேடி செல்கின்ற ஆர்வத்தை இன்று நாங்கள் கொண்டிருக்க, இறைவா அன்பில் நாங்கள் பேரார்வம் கொண்டு இருக்க எங்களுடைய இதயத்தை உம்முடையதாக மாற்றியலும், உம்முடைய சோம்பலை அகற்றியலும், சோர்வை அகற்றியலும், இதை அனைத்தும் அகற்றி உமது பணியை செய்கின்ற நல்ல பிள்ளைகளாக, அன்பின் சீடராக நாங்கள் மாற இறைவா எங்களோடு பயணித்தலும். வாழ்க்கையில் பலவிதமான நேரங்களில் வெறுமையை, தனிமையை சந்திக்கின்றோம். எவருமே இல்லாத ஒரு வாழ்க்கை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்த போதிலும் இந்த அனைத்து போராட்டங்களிலும், தோல்விகளிலும், இழப்புகளிலும் உமது பிரசனத்தை இனி நாங்கள் காண, அதில் நாங்கள் வெற்றியை காண, அதில் நாங்கள் மகிழ்ச்சியை காண, அமைதியை காண எங்களை ஆசீர்வதித்தல். எங்களை சுற்றி இருக்கின்ற உலகமானது வெறுமையாக இருளாக இருந்தாலும் உமது அன்பின் ஒளியினால் நிரப்பி எங்கள் அனைவரை உம்மை நோக்கி நடக்கின்ற ஒரு பயணத்தை மேற்கொள்ள எங்களோடு பயணித்தருளும். ஆண்டவரே, எங்களோடு தங்கியருளும். இம்மானுவேல் கடவுளை எங்களோடு வாழ்ந்தருளும். உண்மையை நாங்கள் அன்பு செய்ய, உமது அன்பின் மூலம் நாங்கள் பிறரை அன்பு செய்ய, பிறருக்கு பணிவிடை புரிந்திட, யோவானை போன்று நாங்கள் வாழ்ந்திட, அன்பை எங்களுடைய வாழ்க்கையை இலக்காக, அன்பை எங்களுடைய வாழ்க்கையை வேகமாக, அன்பை எங்களுடைய வாழ்க்கையில் விவேகமாக பணியாக மேற்கொள்ள எங்களை ஆசீர்வதித்தலும். ஆண்டவர், இந்த நாளில் அன்பை இழந்த பிள்ளைகளுக்காக, அன்பை காட்டத் தெரியாத இதயத்திற்காக, அன்பை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரத்தால் அரவணைத்து காத்து அவர்களையும் அன்பின் பிள்ளைகளாக, ஒருவர் மற்றொரு மீது அன்பை காட்டுகின்ற நபராக,
ஒருவர் மற்றும் மீது நம்பிக்கை வைக்கின்ற நபராக மாற்றியுள்ள இன்றைய எங்கள் வாழ்க்கை இருக்கின்ற பலவிதமான காலியான கல்லறைகளை கண்டறிந்திட, அந்த காலி அன்பையில் உறவில் இழக்கப்பட்ட மகிழ்ச்சியை மீண்டும் நாங்கள் பெற்றிட, எங்களோடு பயணத்தில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை அளித்தலும் என்று நாங்கள் செபிக்கின்ற ஒவ்வொரு கருத்துகள், இந்த பதிவில் நாங்கள் சமர்ப்பிக்க போகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் முழுமையாக ஏற்றலும் திருக்கரந்து தொட்டு எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் இறைவாமது கிருபையினால் வேலப்படுத்தி வலிமை அளித்து ஆசீர்வாதத்தை பொழிந்து வல்லமையினால் நிரப்பி அதை நிறைவேற்றி தந்திரல எங்கள் அனைவரையும் காத்திரலும் வழி நடத்தியலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.